வணக்கம். இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்திற்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த காவிய கதைய அதோட ஆழத்தை அலச போறோம். குறிப்பா நாராயணியத்தோட 24வது தசகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறைவனின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையின் கதையத்தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். இது சும்மா ஒரு கதை இல்லைங்க. பக்தியோட உச்சத்தையே நமக்கு தெளிவா புரிய வைக்கிற ஒரு ஆழமான பதிவு. வாங்க உள்ள போகலாம். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பிரபஞ்சமே பேரை கேட்டா நடுங்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த கொடூரமான அசுர அரசன் இரண்யகசிப்பு. இன்னொரு பக்கம் எந்த ஆயுதமும் அறியாத ரொம்பவே களங்கமற்ற ஒரு சின்ன குழந்தை பிரகலாதன். இந்த ஒரு மாபெரும் முரண்பாடு தானுங்க இந்த வரலாற்றோட மையப்புள்ளியே. ஒரு சின்ன குழந்தையோட தூய்மையான பக்தி எப்படி அகிலத்தையே அச்சுறுத்தின ஒரு பேரரசனோட அகங்காரத்தை சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சுது அப்படிங்கிறத நாம ரொம்பவே தத்ரூபமா இப்ப பார்க்க போறோம். ஆரம்ப ஸ்லோகங்கள் 1லிருந்து 5 வரைக்கும் உள்ள கதையோட சுருக்கத்தை முதல்ல பாத்துருவோம். விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து இரணியாக்ஷனை கொன்னப்போ அவனோட சகோதரன் இரணியகசிபு கோபத்துல கொதித்தெழுந்து பழிவாங்க சபதம் எடுத்தான். பிரம்மா கிட்ட ரொம்பவே கடினமான தவம் செஞ்சு யாராலையும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சாகா வரத்தையும் வாங்கிட்டான். இவனை அழிக்க தேடி வந்த அசுரனோட கண்ணுக்கே தெரியாம விஷ்ணு அவனோட இதயத்திலேயே ரொம்ப நுட்பமா மறைஞ்சுக்கிட்டாரு. ஆனா இருள் சூழ்ந்த அந்த அசுர குலத்துல ஒரு பேரொளியா நம்ம பிரஹ்லாதன் பிறந்தான். கருவிலேயே நாரதர் மூலமா நாராயண பக்தியை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட அந்த குழந்தைய அசுர ஆசிரியர்கள் என்னென்னமோ செஞ்சு மூளைச்செலவை பண்ண பார்த்தாங்க. ஆனா அது மொத்தமும் தோல்வியில தாங்க முடிஞ்சது. இப்போ பகுதி 1, நம்பிக்கையின் உச்சகட்டம், அதாவது ஸ்லோகங்கள் 6 முதல் 10 வரை. இனி நாம பார்க்க போற இந்த ஸ்லோகங்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, நம்ம ஆத்மாவையே தொடக்கூடிய மிக உயர்ந்த உண்மைகள். தசகம் 24 ஸ்லோகம் 6. அதீதேஷு சிரேஷ்டம் கிமிதி பரிப்ருஷ்டே அத தனயே பவத்பக்திம் வர்யாம் அபிகததி பர்யாகுல திருதிஹி குருப்யோ ரோஷித்வா சஹஜமதிர் அஸ்யத்யபிவிதன் வதோபாயா நஸ்மின் வியதனுத பவத்பாத சரணே. இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இரண்யகசிப்பு தன்னோட மகன் கிட்ட நீ கத்துக்கிட்டதுலயே மிகச்சிறந்த விஷயம் என்னப்பா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த சின்ன பையன் கொஞ்சம் கூட தயங்காம ஸ்ரீஹரியின் மேல வைக்கிற பக்தி தாங்க சிறந்தது அப்படின்னு ரொம்பவே தைரியமா பதில் சொல்றான். இந்த பதில் அந்த அசுரனை எந்த அளவுக்கு கோவப்படுத்தியிருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன அந்த தந்தை முதல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை கண்டபடி திட்டுறான். ஆனா இது அந்த பையனோட இயற்கையான குணமே தான் உணர்ந்ததும் தன் சொந்த மகனையே கொல்றதுக்கு கொடூரமான திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறான். இது எப்படி உருவெடுக்கிறதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். தசகம் 24 ஸ்லோகம் 7. சசூலைராவித்தः சுபஹுமதிதோ திக்கஜகணைர் மகாசர்ப்பைர் திருஷ்டோப்யனுஷண கராஹார விதுதः கிரீந்திரவக்ஷிப்தோப்யஹ பரமாத்மன்னை விபோ த்வயி ந்யஸ்தாத்மத்வாத் கிமபி ந நிபீடாம பஜத். இதிலிருந்து நமக்கு ரொம்பவே சிறப்பா விளங்குற விஷயம் என்னன்னா, இறை பக்தி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை தான் அந்த சிறுவன் அனுபவிச்சான். கொடூரமான சித்திரவதைகளை பாருங்களேன். கூர்மையான சூளங்களால குத்தப்பட்டான், ராட்சச யானைகளோட காலடியில போட்டு மிதிக்கப்பட்டான், கொடிய பாம்புகளை விட்டு கடிக்க வச்சாங்க, சாப்பாட்டுல விஷம் வச்சாங்க. அதோட மட்டும் இல்லாம உயர்ந்த மலை உச்சியிலிருந்து அப்படியே கீழையும் விசப்பட்டான். ஆனா இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் ஒரு துளி வலிய கூட உணரவே இல்லைங்க. ஏன்னா அவனோட மனம் முழுவதுமே எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரமாத்மா கிட்ட முழுமையா சரணடைஞ்சிருந்ததால எந்த ஒரு துன்பத்தாலையும் அவனை நெருங்க கூட முடியல. என்னோட துளிர்ப்பான விஷயம் இல்லையா இது? தசகம் 24 ஸ்லோகம் 8. ததஹ சங்கா விஷ்டாச புனரதி திருஷ்டோஸ்ய ஜனகோ குருக்தியா தத்கேஹே கில வருண பாஷைஸ்தமருணத் குரோச்சா சந்நித்யே ச புனரணுகான் தைத்யதனயான் பவத்பக்தேஸ்தத்வம் பரமமபி விஜ்ஞானம் அஷிஷித். இங்க நடக்கிற முரண்பாடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. கொடூரமான அந்த தந்தை பயந்து போய் ஆசிரியரோட ஆலோசனைப்படி பிரகலாதனை பெரிய கயிறுகளால கட்டி போடுறான். அவனை தனிமைப்படுத்தி முடக்கிட்டதா அவங்க நினைச்சாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? ஆசிரியர் இல்லாத நேரங்கள்ல பிரகலாதன் தன் கூடவே இருந்த மத்த அசுர சிறுவர்களுக்கும் பகவான் விஷ்ணுவின் மேல இருக்கிற உண்மையான பக்தியையும் மிக உயர்ந்த தத்துவ ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு கொடூரமான தண்டனை கூடும் இப்போ ஒரு புனிதமான ஆசிரமமாவே மாறிடுச்சு. தசகம் 24 ஸ்லோகம் 9. பிதா ஸ்ருண்வன் பாலபிரகரம் அகிலம் த்வத்ஸ்துதி பரம் ருஷாந்த பிராகைனம் குலஹதக கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டஸ்தவ ச ஜகதாம் சாபி சபலம் ச ஏவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதித். 9.
இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில நடக்கிற சாதாரண சண்டை கிடையாதுங்க. இது அகங்காரத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு மாபெரும் தத்துவ போர். ஒரு பக்கம் அந்த அசுரனோட குருட்டுத்தனமான கோபம், எங்க குலத்துக்கே துரோகம் செஞ்சவனே உனக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்கிற பலம் யாருடா அப்படின்னு கத்துறான். ஆனா மறுபக்கம் ஒரு சின்ன பையனோட அசைக்க முடியாத ஞானத்தை பாருங்க. என்னோட பலம் விஷ்ணு, அது மட்டுமா உங்களோட பலமும் அவர்தான், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பலமும் அவர்தான், இந்த உலகமும் அவரேதான் அப்படின்னு பிரகலாதன் ரொம்பவே கம்பீரமா பதில் சொல்றான். இவ்ளோ பெரிய வார்த்தைகள் பாருங்க இத. தசகம் 24 ஸ்லோகம் 10. அரே क्वासौ सकल जगदात्मा हरि इति प्रभिन्ते स्म स्तंभम चलित करवालो धितिसुतः अतः पश्चात् विष्णोर नहीं वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन विश्वात्मन पवनपुरवासिन मृडेमाम दशम. ஹரி எங்கே? கோவத்தோட உச்சிக்கே போன இரண்யகசிபு கையில ஒரு கூர்மையான வாழை சுழற்றிக்கிட்டு, எல்லா உலகத்துக்கும் ஆத்மாவான அந்த ஹரி எங்கடா இருக்கான், காட்டவன அப்படின்னு கர்ஜிச்சுக்கிட்டே பக்கெட்ல இருந்த தூணை ஓங்கி வெட்டுறான். இந்த பதிலை எதிர்பார்க்கிற அந்த ஒற்றை கேள்வி பிரபஞ்சத்தையே அப்படியே ஸ்தம்பிக்க செய்யற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குது. அந்த தூணுக்குள்ள இருந்து அப்படி என்னதாங்க வெளியே வரப்போகுது? அடுத்த நிமிஷம் அங்க நிகழப்போற அந்த உக்கிரமான நரசிம்ம அவதார காட்சியை காண போற பரவசத்துல இதை ஏற்றின நாராயண பட்டத்திரி அப்படியே சிலிர்த்து போயிடுறாருங்க. அந்த மாபெரும் இறைவனோட பிரம்மாண்டமான வருகையை விவரிக்க வார்த்தைகளே இல்லாம கதையை சற்று நிறுத்திட்டு முழுமையா இறைவன் கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. அவரோட மனமார்ந்த பிரார்த்தனை இதுதான். ஓ கருணாமூர்த்தியே, பரமாத்மாவே, குருவாயூரப்பா, என்னால இதை தொடர்ந்து உடனடியா விவரிக்க முடியல, தயவு செஞ்சு என்னோட நோய்களையெல்லாம் தீர்த்து என்னை முழுமையடைய செய்வாயாக அப்படின்னு உருகி வேண்டுறாரு. இதுதாங்க உண்மையான பக்தியோட உச்சம். உண்மையான பக்தி இருந்தா உங்களுக்காகவும் ஒரு தூண் உடையும் அப்படிங்கறத பிரகலாதனோட இந்த சரித்திரம் நமக்கு உணர்த்தது. உங்க வாழ்விலும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. பார்த்தமைக்கு நன்றி. கியான் கோஷ் ஒரு பன்மொழி சேனலாகும். இதில் நாங்கள் ஆன்மீக அறிவை ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி ஆகிய மொழிகளில் பகிர்கிறோம். விரைவில் இன்னும் பல முக்கிய மொழிகளிலும் வரவுள்ளது. சனாதன தர்மத்தின் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எளிமையாகவும் தெளிவாகவும் அர்த்தமுள்ள வகையிலும் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதே எங்களது நோக்கமாகும். எங்கள் சேனலில் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், சௌந்தரிய லகரி, மகாராஷ்டிராவின் மகான்கள், வங்காளத்தின் மகான்கள் மற்றும் ஆதிசங்கரின் தெய்வீக அவதார கதை ஆகியவற்றை பல மொழிகளில் தினமும் நீங்கள் காணலாம். எங்கள் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் தயவுசெய்து கியான் கோஷுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதன் மூலம் எங்கள் தினசரி பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பெறலாம். உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்துடன் இந்த தெய்வீக அறிவை பகிரவும், லைக் செய்யவும் மறக்காதீர்கள். சனாதன தர்மத்தின் ஒளியை நாம் அனைவரும் இணைந்து பிரகாசிக்கச் செய்வோம்.